இப்போ இந்த வீடியோவில் யூனிட் 6 பேராகிராஃப் செகண்ட் பேராகிராஃப் ஹிஸ்ட்ரியில் ஹைலைட் தி ட்ராஜிக் ஃபால் ஆஃப் சிவகங்கை அண்ட் இட்ஸ் அவுட்கம். சிவகங்கையின் வீழ்ச்சி, அதனுடைய ரிசல்ட், இதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ட்ராஜிக் ஃபால் ஆஃப் சிவகங்கைன்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருங்க. பெரிய மருது அண்ட் இஸ் யங்கர் பிரதர் சின்ன மருது, ரெண்டு பேர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பெரிய மருது அண்ட் இஸ் யங்கர் பிரதர் சின்ன மருது வேர் ஏபிள் ஜென்ரல்ஸ் ஆஃப் மருது வடுகர் ஆஃப் சிவகங்கை. ஜென்ரல்ஸ் அப்படின்னா படைத்தளபதி, திறமையான படைத்தளபதி. யார்? ராஜா பேர் என்னென்னா முத்து வடுகர். அவர் எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை. சரியா? பெரிய மருது அண்ட் இஸ் யங்கர் பிரதர் சின்ன மருது வேர் த ஏபிள் ஜென்ரல்ஸ் ஆஃப் முத்துவடுகர் ஆஃப் சிவகங்கை. ஆஃப்டர் முத்துவடுகர்ஸ் டெத் இன் த காளையர் கோயில் பேட்டில். காளையர் கோயிலில் ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர்க்களத்தில் முத்துவடுகர் மரணமடைகிறார். அதற்கு பிறகு அப்படிங்கிறதுக்கு ஆஃப்டர் முத்துவடுகர்ஸ் டெத் இன் தி காளையர் கோவில் பேட்டில். காளையர் கோவில் அப்படிங்கிறது ஒரு ஊரோட பேர். மருது பிரதர்ஸ் அசிஸ்டட் இன் ரெஸ்டோரிங் த த்ரோன் டு வேலுநாச்சியார். முத்துவடுகருடைய மனைவி வேலுநாச்சியார். அவர் அரச பதவியை மீண்டும் அமர்த்துவதற்கு மருது பிரதர்ஸ் துணை நின்றார்கள். அசிஸ்டட் அப்படின்னா இந்த இடத்துல உதவி அல்லது துணை. ஸோ மருது பிரதர்ஸ் அசிஸ்டட் ரெஸ்டோரிங் தி த்ரோன் டு வேலுநாச்சியார். அடுத்து பார்த்திங்கன்னா அது சிவகங்கை, அதாவது மருது பிரதர்ஸுடைய ஸ்டேட்டஸ் இன் தி லாஸ்ட் இயர் ஆஃப் 18th century. லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் 18th century, அதாவது 1700களின் இறுதிகளில் மருது பிரதர்ஸ் ஆர்கனைஸ்டு ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் தி பிரிட்டிஷ். ஸோ எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் தி 18th century மருது பிரதர்ஸ் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிரான இருந்தார்கள். மருது பிரதர்ஸ் ஆர்கனைஸ்டு ரெசிஸ்டன்ஸ் எகெயின்ஸ்ட் தி பிரிட்டிஷ். அப்போது மெனி பாளையக்காரர்ஸ் ஆஃப் தமிழ் கண்ட்ரி. பாளையக்காரர்கள், நிறைய பாளையக்காரர்கள் தமிழ் நிலத்தில் rallied together to fight against the challenge of the English army. ஸோ இங்கிலீஷ் ஆர்மிக்கு சவாலுக்கு எதிராக போரிடுவதற்காக அனைவரும் பாளையக்காரர்கள் ஒன்றாக இணைந்தார்கள். சின்னமருது collected nearly 20,000 men to challenge the British army. சின்னமருது ஒரு 20,000 வீரர்களை சேகரித்தார். கலெக்ட் பண்ணார் 20,000 men. எதுக்கு? டு சேலஞ்ச் தி பிரிட்டிஷ் ஆர்மி. பிரிட்டிஷ்காரர்களுடைய படையை எதிர்கொள்வதற்காக 20,000 பேரை சேகரித்தார். பிரிட்டிஷ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேர் ரஷ்டு ஃப்ரம் பெங்கால், சிலோன் அண்டு மலாயா. பிரிட்டிஷ் படைகள் எல்லாம் வங்கதேசத்திலிருந்து, சிலோனிலிருந்து, மலாயாவிலிருந்து வேகமாக வந்தன. பிரிட்டிஷ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேர் ரஷ்டு ஃப்ரம் பெங்கால், சிலோன் அண்டு மலாயா. அப்புறம் வேறு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஸ் ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயாபுரம் அண்டு தஞ்சாவூர் ஸ்டுட் பை த பிரிட்டிஷ். சப்போர்ட்டட்னு அர்த்தம். பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஆதரவாக புதுக்கோட்டை ராஜா, எட்டயாபுரம் ராஜா, தஞ்சாவூர் ராஜா இவங்கெல்லாம் இருந்தாங்க. சரி, அந்த ராஜாஸ் ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயாபுரம் அண்டு தஞ்சாவூர் ஸ்டுட் பை தி பிரிட்டிஷ். அடுத்தது இன் May 1801 the English attacked the rebels in தஞ்சாவூர் அண்டு திருச்சிராப்பள்ளி. ஸோ தஞ்சாவூர்லேயும் திருச்சிராப்பள்ளியிலையும் இருந்த ரிபல்ஸ்,
ரிபல்ஸ் அப்படின்னு சொன்னால் கலகக்காரர்கள். இவர்களை இங்கிலீஷ்காரர்கள் தாக்கினார்கள். மே 1801 இங்கிலீஷ் அட்டாக்டு ரிபல்ஸ் இன் தஞ்சாவூர் அண்டு திருச்சிராப்பள்ளி. த ரிபல்ஸ் வென்ட் டு பிறன்மலை அண்டு காளையர் கோவில். அங்கே தாக்குதல் நடத்தினோன்னா அவங்க பின்னடைவு போகிறாங்க, பிறன்மலைக்கும் காளையர் கோவிலுக்கும். தேவர் எகெயின் டிஃபீட்டட் பை த ஃபோர்ஸஸ் ஆஃப் தி இங்கிலீஷ். அங்கேயும் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். புரியுதா? இன் மே 1801 இங்கிலீஷ் அட்டாக்டு த ரிபல்ஸ் இன் தஞ்சாவூர் அண்டு திருச்சிராப்பள்ளி. த ரிபல்ஸ் went to பிறன்மலை அண்டு காளையர் கோவில். they were attacked. They were again defeated by the forces of the English. In the end, முடிவில், in the end என்ன முடிவில், the superior military strength, இந்த இராணுவ வலிமை, அந்த சுப்பீரியரான இராணுவ வலிமை, அந்த ஏபிள் கமாண்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் கம்பெனி. ரெண்டு விஷயம், ஒன்று superior military strength and able commander of the English company ரெண்டும் நிலவியது, prevailed. இப்போ இந்த கழகம் என்னாச்சுன்னா தோல்வி அடைந்தது. The rebellion failed and சிவகங்கை was annexed in 1801. இந்த மருது பிரதேஷ் இருந்த சிவகங்கை பிரிட்டிஷ்காரர்களால் இணைத்து கொள்ளப்பட்டது. The Marudhu brothers were executed in the fort of Tirupattur near Ramanathapuram on 24th October 1801. ஸோ இந்த மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். எக்ஸிக்யூட்டட்னா தூக்கிலிட்டு தண்டனை கொடுத்தார்கள். திருப்பத்தூருங்கிறது ஒரு ஊரோட பேர். அங்கே ஒரு ஃபோர்ட் இருக்குது. அந்த ஃபோர்ட்டில் அவர்கள் எக்ஸிக்யூட்டட், அதாவது ஹேங்கடு. தேதி 24th October 1801 நியர் ராமநாதபுரம். பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களிடம் விழுந்த போதிலும், தோ பாளையக்காரர்ஸ் ஃபெல் டு த இங்கிலீஷ், அந்த இங்கிலீஷ்காரர்களிடம் பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைந்த போதிலும், their exploits and sacrifices, சார் அவர்களை சுரண்டியதும் அவர்களுடைய தியாகமும் இன்ஸ்பயர்டு லேட்டர் ஜெனரேஷன், பின்வரும் லேட்டர் ஜெனரேஷன்னா பின்வரும் சந்ததியினரை இன்ஸ்பயர் பண்ணது. அது ஒரு தூண்டுகோலாக இருந்தது. Thus, the rebellion of Marudhu brothers is called South Indian Rebellion. ஸோ இந்த கழகம், மருது பிரதேசருடைய கழகம் சவுத் இண்டியன் ரிபல்லியன் என்று அழைக்கப்பட்டது. இட் இஸ் எ லேண்ட்மார்க் ஈவெண்ட் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. தமிழக வரலாற்றில் இது ஒரு முக்கியமான நிகழ்வு. லேண்ட்மார்க்னா முக்கியமான நிகழ்வு. இட் இஸ் எ லேண்ட்மார்க் ஈவெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. அடுத்தது அவுட்கம்னு ஒன்று கேட்டிருக்காரு. அந்த அவுட்கம்காக நம்ம இந்த கர்நாடிக் ட்ரீட்டி 1801 எழுதுகிறோம். த செப்பரேஷன் ஆஃப் த பாளையக்காரர் ரிபல்லியன்ஸ் ஆஃப் 1799 அண்டு 1800 1801. 1799 வீரபாண்டிய கட்டபொம்மன், 1801 மருது பிரதேஷ். இந்த பாளையக்காரர்களுடைய ரிபல்லியன் அடக்கப்பட்டது. செப்பரேஷன்னா அடக்கப்பட்டது, அடக்கி ஒடுக்கப்பட்டது. த செப்பரேஷன் ஆஃப் தி பாளையக்காரர் ரிபல்லியன்ஸ் ஆஃப் 1799 and 1800 1801 resulted in the liquidation of all the local chieftains of Tamil Nadu. ஸோ மற்ற தமிழ்நாட்டில் உள்ள அந்த பாளையக்காரர்களை எல்லாம் கொஞ்சம் நீர்த்து போகச் செய்தது. அண்டர் தி டேர்ம்ஸ் ஆஃப் கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 31st July 1801. ஸோ இந்த கலகக்காரர்களையும் அடக்கி ஒடுக்கப்பட்ட பிறகு கர்நாடிக் ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டிருந்ததன்படி த பிரிட்டிஷ் அசியூம்டு டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் தமிழகம். தமிழ்நாடு பிரிட்டிஷ்காரர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. பிரிட்டிஷ் அசியூம்டு தேர் டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் தமிழகம் அண்ட் பாளையக்காரர் சிஸ்டம் கேம் டு அன் எண்ட். ஒரு 200 ஆண்டுகள் இருந்து வந்த அந்த பாளையக்காரர் என்ற அமைப்பானது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. எப்படி? வித் த டிமாலிஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ட்ஸ், அனைத்து கோட்டைகளும் அழிக்கப்பட்டன. அண்டு டிஸ்பேண்ட்மெண்ட் ஆஃப் தயர்
ஆர்மி. ஸோ அவர்களுடைய படைகள் எல்லாம் கலைக்கப்பட்டு விட்டது. ஸோ இதுதான் அவுட்கம் ஆஃப் தி ரிபல்லியன். புரியுதா? கொஞ்சம் நல்லா சென்டென்ஸை பார்த்து படிங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். நிச்சயமாக ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். 10 நிமிஷம் இருக்குது. நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 30 மினிட்ஸில்